ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் வீடியோல அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வச்சு ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம மார்க்கெட் போய் வாங்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்மே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஷேர்ஸா ஒரு மார்க்கெட்ல போய் வாங்குறோம். அதை தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதுல இப்போ வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இல்ல ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இல்ல ஏதோ ஏதோ ஒரு பொருள் அது வந்து கன்சியூமர் கிட்ட வரணும் அப்படின்னா, அது வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம கிட்ட வர்றதில்ல. அது வந்து ஏதாவது ஒரு புரோக்கர் மூலமா, இல்ல ஏதோ ஒரு வழியில தான் நம்ம கிட்ட வந்து சேருது இல்லையா? இப்போ வெஜிடபிள்ஸோ, ஃப்ரூட்ஸோ வந்து இப்போ ஹோல்சேல் இண்டிவிஜுவல்ஸ் வாங்குவாங்க. அ மொத்தமா விக்கிறவங்க. இல்ல கவர்மெண்ட் அத வாங்கி, அத வந்து மார்க்கெட்ல விப்பாங்க. இல்லன்னா பக்கத்துல நம்ம வீட்ல உள்ளவங்க, "நான் தோட்டம் போட்டிருக்கேன். எனக்கு இவ்வளோ வந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தருவாங்க. நம்ம அதுக்கு காசு குடுப்போம். இந்த மாதிரி டைரக்ட்டாவும் நம்ம கைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் ஷேர்ஸ் வந்து அதாவது நெறைய கம்பெனிஸோட ஷேர்ஸ் மார்க்கெட்ல ஸ் அ அது என்ன சொல்றது? பை பண்றாங்க, செல் பண்றாங்க. அத அந்த ஒரு இத தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல மோஸ்ட்லி பிட்டிங் ப்ராசஸ் தான் நடக்கும். இதுலயே நெறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அத தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். இதுல ஸ்டாக் மார்க்கெட்டோட மெக்கானிசம் என்ன? லைக் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னாலே நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னா, ஷேர்ஸ வந்து நம்ம பை பண்றோம். ஷேர்ஸ வந்து விக்கிறோம். ஒரு செல்லர்ஸ் கிட்ட. இல்ல ஏதோ ஒரு இது காரணமா நம்ம வந்து விக்கிறோம். அதுல வந்து நெறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ தான் நம்ம வந்து மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். இதுலயே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் பையர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க, செல்லர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம் அப்படின்னா, இதுல பையர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க உங்கள மாதிரி இல்ல என்ன மாதிரி. இந்த மாதிரி ரொம்ப டொமஸ்டிக் ரீட்டெயில் பார்ட்டிசிபென்ட்ஸ். அப்புறம் என்ஆர்ஐஸ் அண்ட் ஓசிஐஸ். என்ஆர்ஐஸ் அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓசிஐஸ் அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. இப்போ இவங்க வந்து எப்படின்னா இந்தியால தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இந்தியால இருக்காது. லைக் சில ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது. ரைட் டு வோட் இருக்காது. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல சில இதெல்லாம் இவங்களுக்கு ஒர்க் ஆவாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம வந்து என்ஆர்ஐஸ் அண்ட் ஓசிஎஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ காலேஜஸ் ஆகட்டும், அது மெடிக்கல் காலேஜஸ் இல்ல அ கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் நமக்கு வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் கீழ வரும். இவங்கெல்லாம் தான் மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ். செல்லர்ஸும் அதே மாதிரி தான். நம்மள மாதிரி ஒரு செல்லர்ஸ், டைப் ஆஃப் செல்லர். அதுக்கப்புறம் ஆ ஏஎம்சி கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கம்பெனிஸ். அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம வந்து செல்லர்ஸ் கீழ வரும். அண்ட் டிரான்சாக்ஷன் இதுல நடக்கும்போது இதுல வந்து பிட்டிங் ப்ராசஸ் இருக்கு. அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளைனால தான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு நடக்குது. இதுல ட்ரேட் எக்ஸிகியூஷன் பண்ணும்போது தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து டிரான்சாக்ஷனை இன்டியூஸ் பண்ணுது. இதுதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட மெக்கானிசம். இதை இன்னும் டீப்பா பார்க்கலாம். பட் இப்போ இந்த வீடியோல வேண்டாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் சொல்றேன். அண்ட் இதுல மெயின் திங் வந்து ஹெச்என்ஐஸ், எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் தான். டிஐஎஸ் வந்து டொமஸ்டிக், எஃப்ஐஎஸ் வந்து ஃபாரினர்ஸ், ஹெச்என்ஐஸ் வந்து ஹை லெவல்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் நம்ம வந்து ஹெச்என்ஐஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இதுல வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒண்ணு வந்து என்எஸ்சி, இன்னொன்னு வந்து பிஎஸ்சி. என்எஸ்சிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அதுக்கு கீழ உள்ள அதாவது இது நடக்குது அப்படின்னா, அதுக்கு கீழ ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் இல்லையா? ஏதாச்சும் அத வந்து இன்டியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அத தான் நம்ம வந்து என்எஸ்சிசிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் செக்யூரிட்டீஸ் கிளியரிங் கார்ப்பரேஷன் லிமிடெட். இது என்எஸ்சிக்கு கீழ உள்ள எல்லா வேலையும் பார்க்குறது இந்த என்எஸ்சிசிஎல் தான். அண்ட் பிஎஸ்சி. பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு கீழ உள்ளது வந்து ஐசிசிஎல், கிளியரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த 2ம் இயங்குனா மட்டும் தான் நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல அதான் என்எஸ்சிலயும், பிஎஸ்சிலயும் நமக்கு வேரியேஷன்ஸ் காமிக்கும். லைக் அந்த ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிரீன் கேண்டில், ரெட் கேண்டில்லாம் இருக்கு இல்லையா? ஒரு நாளையில மேல கீழ இறங்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம பிட்டிங்ன்னு சொல்றோம். ஒரு நாளைக்கு எதுல அவங்க வந்து முடிக்கிறாங்க. இப்ப ஏலம் போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஏலத்துல கடைசி ஏலமா
எது ஃபிக்ஸ் ஆகுதோ அதுதான் அன்னையோட ஸ்டாக் மார்க்கெட் ரேட், அந்த ஷேரோட ரேட் அப்படின்னு தீர்மானிப்பாங்க. இந்த 2த்துக்கும் கீழ தான் இது ஃபுல்லாமே வருது. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ வந்து நானே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அந்த கம்பெனி எனக்கு வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும். சின்ன கம்பெனியா இருக்கு. பட் எனக்கு பெருசாக்கணும். அதுக்கான இனிஷியல் அமௌண்ட் வந்து எனக்கு வேணும் அப்டின்னா, நான் என்ன பண்றேன்னா, இங்கேருந்து அந்த அதாவது என்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாமே என்ன சொல்றது? கையில இருக்கக்கூடிய பணம் இல்ல. அப்படிதானே? என்கிட்ட ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அதுல ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே. பட் அ அத வந்து நம்ம ஆன்லைனா மாத்தி லைக் மணி வந்து நம்ம கையில இல்லாம, அந்த ஷேர்ஸ தான் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறோம். இவ்ளோ ஷேர்ஸ் வந்து நான் போடுறேன். என்னோட கம்பெனிலேருந்து போடுறேன் அப்டின்னு போட்டு, அத நானே கூட வாங்கலாம். அண்ட் இன்னொருத்தங்கள விக்க வைக்கிறேன். இந்த மாதிரி நடக்கும்போது தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. பை பண்றோம், செல் பண்றோம் எல்லாமே நடக்குது. அண்ட் இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்டின்னு பார்க்குறது அதே மாதிரி அந்த ஹெச்என்ஐஸ் ஆகட்டும், எஃப்ஐஎஸ் ஆகட்டும், டிஐஎஸ் ஆகட்டும் எல்லாமே என்ன பண்றாங்க அப்டின்னா இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல டிமாண்ட் அண்ட் சப்ளை நடக்குது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியோட ஏத்தம், இறக்கம். இப்போ ஒரு ரூமர் வருது அப்டின்னா, ஒரு கம்பெனிய பத்தி ஒரு ரூமர் வருது அப்டின்னா, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து சம்டைம்ஸ் இறங்கும், சம்டைம்ஸ் ஏறும். இது இதனால அந்த என்ன சொல்றது? ஹோல் பிரைஸ் அ ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஷேர் வாங்கணும் அப்டின்னா, நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்டின்னு சொல்ட்டு ஸ்க்ரீனர் டாட் இன்ல போய் நம்ம கிளியரா அத எல்லாமே அ பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லியிருக்கேன். யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த இது எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் அதாவது ஒரு ஷேர் வந்து வாங்குறோம். அண்ட் இத தவிர நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து சிலது அஃபெக்ட் பண்ணும். அதேதான் ரூமர்ஸ் தான். அண்ட் சில சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் இப்போ அந்த கம்பெனிலயே வந்து அ அ திடீர்னு இன்டென்ட் வந்து ஜாஸ்தி பண்றாங்க. இல்ல நெறைய வொர்க்கர்ஸ் வெளியில போறாங்க. அப்படிங்கிற மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும். அத தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றோம். அதனால கூட சில டைம் அந்த ஷேரோட பிரைஸ் வந்து கம்மியாகலாம். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல மோஸ்ட்லி வந்து ப்ராஃபிட்டுக்காக தான் நம்ம வந்து பிரைஸ் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறோம். அண்ட் அந்த பிரைஸ் சேஞ்ச் ஆவறதுனால தான் நம்மளால வாங்க முடியுது. இப்ப எப்பவுமே ஒரு ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, நம்மளால அத வாங்க முடியாது இல்லையா? வாங்கலாம். பட் அது நமக்கு ப்ராஃபிட் இல்ல. ஸோ ஒரு ஷேர் வந்து இறங்குது அப்படின்னா, இட்ஸ் டைம் டூ பை அந்த மாதிரி. அண்ட் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏறுது இறங்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து எந்த அ அடிப்படையில இருக்கு அப்படின்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒண்ணு எக்கனாமிக் ஃபேக்டர்னால இருக்கும். இல்லன்னா சென்டிமென்ட் இஷ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரினால தான் அதுல வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த செபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல செபிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல். அண்ட் இப்போ ஆ செபி வந்து என்ன சொல்றது? ஒரு ஹார்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்டின்னே சொல்லலாம். இப்போ பேங்க்ஸுக்குலாம் பார்த்தோம்னா, ஆர்பிஐ தான் ஹெட் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டோட தலைமை பொறுப்புல இருக்கிறது வந்து செபி. செபினா செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதோட ஃபுல் ஃபார்ம். அண்ட் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டும் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ஒரு ரெகுலேட்டர் தேவ. அந்த ரெகுலேட்டர் தான் செபின்னு சொல்றோம். அண்ட் அந்த செபி எப்பவுமே தூங்காது. அப்படி தூங்காம இருக்கிறதுனால தான் அத வந்து ஸ்டேபிளா வச்சுக்க முடியுது அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ட. அண்ட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அது வந்து அந்த ரெகுலேட்டர் வந்து செபியா இருக்கு. இதுதான் புரொடெக்டரும் கூட. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல புரொடெக்டர் இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்குலாம் இருக்கு அப்படின்னா, அது வந்து நம்ம செபின்னு சொல்றோம். அண்ட் இது வந்து மார்க்கெட்ட இன்டிகிரிட்டியோட ஆப்பரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது செபி. அண்ட் இதுல அ இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இன்வெஸ்டரோட இன்ட்ரெஸ்ட் வந்து சேவ் பண்ணுது. அண்ட் மானிட்டர் பண்ணுது. நம்ம என்னென்ன பண்றோம்? யார் எவ்வளோ குடுக்குறா? யார் எவ்வளோ வாங்குறா? அப்படிங்கிறத ஃபுல்லாமே மானிட்டர் பண்றது இதுதான். அண்ட் ஃபினான்ஷியலாவே அவேர்னஸ் குடுக்குறதும் செபி. ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னாலும், அத வந்து இன்வெஸ்டர் மூலமா அது குடுக்கும். ஸ்டெபிலிட்டியா இருக்கிறது. ஒரு மார்க்கெட் வந்து டெவலப் ஆகுறதும், ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்கும் காரணம் செபி. அண்ட் இது வந்து மார்க்கெட் ஃபங்ஷனிங்க எவ்வளோக்கு ப்ரமோட் பண்ண முடியுமோ
முடியுமோ அவ்வளோக்கு ப்ரமோட் பண்ணிட்டுருக்கு. இந்த செபி வந்து சென்ட்ரலுக்கு கீழ இருக்கு. அண்ட் இது எஸ்டாப்ளிஷ் ஆன வருஷம் வந்து 1992. இது வந்து அண்ட் புரோக்கர்ஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த புரோக்கர்ஸ் வந்து செபிக்கு கீழ ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். இப்போ நான் புரோக்கர்ஸ்ன்னு சொல்றது ஜீரோதா, அப்புறம் குரோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இது வந்து அ இவங்கள தான் நம்ம புரோக்கர்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு நம்ம நேரா போய் வாங்க முடியாம நடுஸ்ல சில புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க மூலியமா நம்ம வாங்குறோம். அதே மாதிரி தான் இதுல உள்ள புரோக்கர்ஸ். அண்ட் செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ் கிட்ட மட்டும் தான் நம்மளால ஷேர்ஸ வந்து ரொம்ப நம்பிக்கையா போட்டு எடுக்க முடியும். யாரும் செபி ரெஜிஸ்ட்ரி இல்லாத அவங்க கிட்ட போய் மாட்டிக்க வேண்டாம். ஸோ நீங்க ஷேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன என்ன இதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, செபில ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் கேட்டகரிஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி டொமஸ்டிக், என்ஆர்ஐ அசோசியேட்ஸ், அப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டொமஸ்டிக் அசெட், ஏஎம்சி கம்பெனிஸ், அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதெல்லாம் தான் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். இதுதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு சின்ன பகுதி. லைக் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவோட நான் இன்னொரு இதில சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ராஜி. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக போறோம்? லைக் வேற எதுலயும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்றதுக்கான வீடியோ போடுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். தேங்க் யூ. பாய் பாய்.